நம்ம ஆட்சி செய்ய வந்திருக்கும் வெள்ள கோழி, அதை நாட்டமிட்டு விரட்டிடுவோம் வேட்டையாடி. கோழி வேணுமா இல்ல சேவல் வேணுமா, குஞ்சு வேணுமா இல்ல முட்டை வேணுமா, குஞ்சு வேணுமா இல்ல முட்டை வேணுமா, கோழி வேணுமா இல்ல சேவல் வேணுமா, ஐயா 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 ஹோய், டாங்கு டக்கரி டாங்கு டக்கரி 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 ஹோய், ஐயா 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 ஹோய், டாங்கு டக்கரி 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 ஹோய். பாடலை பாடுவது சின்னமலையின் புரட்சி படையினர் திட்டம் என்பதை அறிந்து கொண்ட கோவை தாசில்தார் மற்றும் ஆங்கில படையினர் உடனே தாக்குதலை தடுக்கும் வகையில் ஆங்காங்கே தகவல் தொடர்புகளை துண்டிக்கின்றனர். சின்னமலை பெரிதும் எதிர்பார்த்திருந்த தூண்டாஜி வாக்கின் தலைமையிலான பெரும் படையும் வந்து சேராததாலும் வெள்ளையரின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாதென தீர்மானித்து ஓடாநிலைக்கே திரும்பி விடுகிறார்கள் சின்னமலை சகோதரர்கள். அதன் பிறகும் சங்ககிரி மலை கோட்டையில் இருந்து கொங்கு நாட்டின் வழியாக கோவை மற்றும் கேரளாவிற்கு செல்லும் வெள்ளையரின் பாதையை தடை செய்கின்றனர். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆங்கில படையினர் 1801 ஒரு பெரும் போர்ப்படையை அனுப்புகிறது கிழக்கிந்திய கம்பெனி. அவர்கள் காவிரி கரைக்கு வருவதற்குள்ளாக சங்ககிரி மலைக்கோட்டையில் பணியில் உள்ள வேலப்பனின் மூலம் வடகிழக்கு காவிரி கரையில் காவல் காத்து வந்த கருப்பு சேர்வைக்கு தகவல் வருகிறது. ஆங்காங்கே போதுமான படைகளை தயார் நிலையில் நிறுத்திவிட்டு தனது தலைவர் சின்னமலைக்கு தகவல் அனுப்புகிறார். சின்னமலை வந்து சேர்வதற்குள்ளாக கருப்பு சேர்வையும் பெரும் படை திரட்டிக் கொண்டு சிந்து பாடுவோம், நாம் ஒன்றுபட்ட இந்தியர்கள் என்று பாடுவோம் என்று 202 ஆண்டுகளுக்கு முன்பே மத இன ஒற்றுமைக்கும் இன்றைய குடியரசின் முன்னோடி சிந்தனைகளுக்கும் வித்திட்டு அந்நியரை எதிர்த்து போர் முரசு கொட்டி வீர முழக்கத்துடன் செல்கின்றனர். காவிரி கரைக்கும் கிழக்கிலேயே தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றான் கருப்பு சேர்வை. அதற்குள்ளாக சின்னமலையும் வந்து சேர்ந்து விடுகிறார். கருப்பு சேர்வையின் படையிடம் வெள்ளையரால் ஈடுகொடுக்க இயலாது தடுமாறுகிறது. இறுதியில் சின்னமலையும் சிங்கமன சீறி பாய்ந்து தன் குதிரை மீது ஏறி அமர்ந்து பம்பரமென போர் புரிந்து பலரையும் வெட்டி வீழ்த்துகிறார். அதே வேளையில் கருப்பு சேர்வையின் பெரும் படையும் வெள்ளையரின் படையுடன் மோதி ஓட ஓட வெட்டி வீழ்த்துகின்றது. எஞ்சியிருந்த வெள்ளையர் படையினர் உயிர் தப்பினால் போதுமென தப்பி ஓடிவிடுகிறது. இதை அறிந்த கிழக்கிந்திய கம்பெனி படையினர் மீண்டும் கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலைமையில் 1802 ஒரு பெரும் படையை அனுப்புகிறது. அந்த படையை கருப்பு சேர்வையின் படையால் தடுத்து நிறுத்திட இயலாது போகவே வெள்ளையர் படை கோர தாண்டவம் ஆடிக்கொண்டு கண்ணில் கண்டவற்றையெல்லாம் சேதம் செய்வதுடன் பொதுமக்களையும் கொன்று குவித்துக் கொண்டே ஓடாநிலை கோட்டை அருகாமையிலேயே வந்துவிடுகிறது. இதை அறிந்த சின்னமலை தனது படைகளையும் கம்பு சண்டை, கொம்பு சண்டை, சிலம்பு சண்டை வீரர்களையும் கொண்டு பெரும்பாலான வெள்ளைப்படை வீரர்களை வீழ்த்துகிறார். சின்னமலையோ சிங்கமன சீறி பாய்ந்து வெள்ளைக்கார தளபதி கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலையை இளநீரை போல சீவி வீழ்த்திடவே எஞ்சியுள்ள வெள்ளைப்படை வீரர்கள் மீண்டும் உயிர் தப்பினால் போதுமென புறமுதுகு காட்டி ஓடுகிறது. ஓடா நிலையிலிருந்து ஈரோடு வரை 25 கிலோமீட்டர் தூரம் ஓட ஓட விரட்டுகிறது சின்னமலையின் தலைமையிலான கருப்பு சேர்வை படை. வெட்டப்பட்ட கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலைக்கு சந்தனம் பூசி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொங்கு நாடு முழுவதும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சியையும் புதுத்தம்பியும் தருகிறார் சின்னமலை. இதை கண்ட கிழக்கிந்திய கம்பெனி படையினர் கொந்தளித்து குமுறுகின்றனர். மீண்டும் 1804 ஆண்டில் மற்றொரு ஆங்கிலேய தளபதியாகிய 1792 மைசூர் போரில் திப்பு சுல்தானிடம் போர் புரிந்து பெரும் வெற்றியை பெற்றுத்தந்த ஹாரிஸின் தலைமையில் 3000 குதிரைப்படைகளை அனுப்புகிறது. அந்த தகவலும் வேலப்பன் மூலம் சின்னமலைக்கு சென்றடைவதற்குள்ளாக அரச்சலூர் வரையில் வெள்ளையர் படை சென்று விடுகிறது. இதை அறிந்த சின்னமலை தனது படைக்கு ஆணையிட்டு விட்டு தன்னந்தனியாக ஒரு நாட்டு வெடிகுண்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு தன் குதிரையின் மீது ஏறி அரச்சலூரில் உள்ள வெள்ளையரின் படையை நோக்கி வருகிறார். அங்கே ஹாரிஸ் படையின் முன்பாக வந்து நின்று கண் சிமிட்டும் நேரத்தில் ஹாரிஸின் மீது கை வெடிகுண்டை வீச அது குதிரையின் முன்னங்காலில் விழுந்து வெடிக்கிறது. இதை கண்ட குதிரை வந்த வழியே திரும்பி ஓடிட அனைத்து குதிரைப்படையும் அதனுடனே ஓடுகிறது. அவற்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழக்கின்றனர். கர்னல் ஹாரிஸும் ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து நிராயுதபாணியாகிறான்.
சூழ்நிலையை புரிந்து கொண்ட ஹாரிஸ் வேறொரு குதிரையில் ஏறி ஓடி உயிர் தப்புகிறான். அதிகார ஆணவம் தலைக்கேறிய வெள்ளை தளபதி ஹாரிஸ் அரச்சலூர் அரச்சாலையம்மன் கோவில் முன்புள்ள மைதானத்தில் தனது படையுடன் வந்து நின்று கொண்டு சின்னமலையின் எதிர் தாக்குதலுக்காக காத்திருந்த போது மதியம் 12 மணிக்கு நடத்தப்படும் பூஜையை பூசாரி செய்கிறார். கோவில் மணிகள் ஆரவாரத்துடன் அடிக்கவே கோபம் கொண்ட ஹாரிஸ் பூஜையை நிறுத்துமாறு கூறி பூசாரியை பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து கீழே இழுத்து தள்ளிவிட்டு அம்மனையும் கத்தியால் வெட்டுகிறான். அதில் அம்பாள் ஆவேசம் கொண்டு இடியும் மின்னலுமாக சின்னமலையின் உள்ளத்தில் புகுந்து 1000 யானையின் பலத்தையும் ஆவேசத்தையும் தருகிறாள். அதன் காரணமாகவே தன்னந்தனியாகவே ஒரு மாபெரும் படையை விரட்டுகிறார் சின்னமலை. ஹாரிஸின் செயலால் ஆவேசமடைந்த ஆத்தாளை குளிர செய்ய அன்று 24 மணி நேரத்திற்குள்ளாக தேர் செய்து திருவிழாவும் தீக்குண்டமும் மிதித்து மக்கள் மகிழ வைக்கின்றனர். அவற்றின் வழக்கமாகவே தொன்று தொட்டு இன்றும் கூட 202 ஆண்டுகளாக அவற்றை நினைவு கூறும்படி ஆண்டுதோறும் தீக்குண்டமும் தேர் திருவிழாவும் நடத்தப்படுகிறது. இவ்வாறான வரலாற்று புகழ்மிக்க அரச்சாலையம்மனை போற்றி பாடுகின்றனர் ஊர் பொதுமக்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் ஆடிப்பாடி அம்பாளின் அருளை பெற்று பேரும் புகழும் அடைவோம் வாருங்களேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் அரச்சாலை அம்மா 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 ஆதிபராசக்தி அரச்சாலை அம்மா சிவனில் நீ பாதியே அரச்சாலை அம்மா எங்களை காப்பவளே அரச்சாலை அம்மா எங்களை காப்பவளே அரச்சாலை அம்மா எல்லோருக்கும் தாயான அரச்சாலை அம்மா நீ எல்லோருக்கும் தாயான அரச்சாலை அம்மா 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 வீரத்தின் தாயே நீ வீரிட்டு எழுவாய் அரச்சலூர் தன்னில் நீ அரசாட்சி செய்வாய் எங்களின் தேசத்தை என்னாலும் காப்பாய் எங்களின் தேசத்தை என்னாலும் காப்பாய் எல்லோர்க்கும் தாயானாய் அரச்சாலை அம்மா நீ எல்லோர்க்கும் தாயானாய்